கும்பகோணம் அருகே சக மாணவர்கள் தாக்கியதில் மூளைச்சாவு அடைந்த மாணவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். கும்பகோணம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவரை 11ஆம் வகுப்பு மாணவர்கள் கட்டையால் தாக்கியதில் அவர் மூளைச்சாவு அடைந்து உயிரிழக்க நேரிட்டதாக சக மாணவர் குற்றம் சாட்டியுள்ளார். கும்பகோணம் பட்டீஸ்வரம் அரசு பள்ளியில் படிக்கும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இடையே யார் கெத்து என்பதில் தகராறு ஏற்பட்டது. இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி பள்ளி முடிந்து வெளியே வந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களை 11ஆம் வகுப்பு மாணவர்கள் தாக்கியதில் ஒருவர் மயங்கி விழுந்து மூளைச்சாவு ஏற்பட்டு உயிரிழந்தார். 11ஆம் வகுப்பு மாணவர்கள் கட்டையால் தாக்கியதில் நிலை குலைந்து அவர் மூளைச்சாவு அடைய நேரிட்டதாக உடன் படிக்கும் சக மாணவர் தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை எங்களுக்கு ஸ்டடி சார் 5:30 மட்டும் வச்சாங்க. அவங்க 11th பசங்களுக்கு ஸ்டடி கிடையாது, 4:30 விட்டாங்க. எங்களுக்கு 5:30 தான் விட்டாங்க. அவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்க, 1 hour வெயிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எத்தனை பேரு? அவங்க ஒரு 25 பேர் இருப்பாங்க சார். 25 பேரு. ஓகே. வெயிட் பண்ணிட்டு அதில் 2-3 பேர் மட்டும் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்க. நாங்கள் ஒரு 6-7 பேர் தான் இருக்கோம். பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இவன் இந்த கவி இருக்கான்ல, அவன் வந்து அடிச்சிருவான்னு கேட்டுட்டு இருந்தான். இல்லடா சாப்பிட்டு சொல்லுண்டா, ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு சொல்லுண்டான்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள அவங்க வந்து அடிச்சாங்க. அப்புறமேல் தடுத்தோம். அவங்க ஒரு 20 பேர் இருந்ததால அவனை மட்டும் அப்படி தனியா அழைச்சிட்டு போயிட்டாங்க. மற்றவங்க எல்லாம் தடுத்துட்டு இருக்கப்ப அவனை பார்க்கவே இல்லை. ஆயுதங்கள் ஏதாவது கையில வச்சிருந்தாங்களா? ரீப்பர் கட்டை வச்சிருந்தாங்க சார். அங்க ஓட்டு வீடு இருந்துச்சு, அதை ஓட்டு வீடு பிரிச்சு கீழே போட்டிருந்தாங்க இந்த கட்டையெல்லாம். அதை 2-3 பேர் எடுத்து அடிச்சுட்டாங்க சார். விக்ஸ் வந்து அப்படியே விழுந்துட்டாங்க கீழே. அதுக்கப்புறம் அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வச்சு பட்டீஸ்வரத்தில் அங்கே அழைச்சிட்டு போனோம். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு அப்புறம் வீட்டிலேருந்து ஆள் வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கும்பகோணம் ஜிஹெச்சுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அப்புறம் அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கப்புறம் அன்புக்கு கொண்டு வந்தாங்க. நைட்டில் நல்லா தான் இருந்தா, போய் பார்த்தா பேசணும், நல்லா தான் இருந்தான், பேசினான். அப்புறம் காலையில் தான் சீரியஸ் ஆயிடுச்சு, காமாட்சி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சார் இப்படி ஆயிடுச்சு. இதனிடையே தஞ்சை மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் இதற்கு காரணமான நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போலீசாரிடம் மாணவரின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக சம்பவத்தின் போது ஏறத்தாழ 40 மாணவர்கள் சூழ்ந்து கொண்டு 12ஆம் வகுப்பு மாணவரை தாக்கியதாக நேரில் பார்த்த பெண்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது நிறையா கூட்டமாக இருந்தாங்க. இந்த அக்கா சொன்னாங்க அங்கே ஒரு பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த அளவு எனக்கு தெரியல. அவ்வளோ கூட்டம் நிறையா நின்று. கும்பகோணம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவர் கவியரசன் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை பெற மாட்டோம் என கூறி தஞ்சை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு காரணமான அனைத்து மாணவர்கள் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாணவரின் தாயார் தனது மகனை 25 பேர் சேர்ந்து தாக்கி கொலை செய்ததாக கண்ணீர் மல்க தெரிவித்தார். என் பிள்ளை நான் பள்ளிக்கூடம் அனுப்பிட்டேன். 11ஆவது படிக்கிற பிள்ளை. என் பிள்ளைய வந்து 12ஆவது ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு வர்றதுக்குள்ள என் பிள்ளைய போட்டு 25 பேரை அடிச்சே கொண்டுட்டானோம்மா. அங்கேயே துவண்டு விழுந்து பட்டிச்சார ஜிஹெச்சில் எல்லாருமே அள்ளி கொண்டு போட்டாங்கம்மா. அங்கே முடியல, எனக்கு கும்பகோணம் ஜிஹெச்சி போனேன். அங்கேயும் முடியாதுன்ட்டாங்க. யாருமே பிரைவேட்டில் வச்சு பார்ப்போம் வேணும். நாங்கள் அன்புக்கு போனேன். அன்புலேயும் முடியலன்னு சொல்லிட்டு நான் காமராஜிக்கு வந்தேன். அங்கேயும் முடியலையா. இது ஒரு 15-25 பேரை கொண்ட ஒரு ரவுடி கும்பல். ஏன்னா அந்த பட்டீஸ்வரத்தில் கஞ்சா விற்கிறார்கள். கஞ்சாவை பயன்படுத்தி தான் இந்த மாணவர்கள் அநியாயம் செய்கிறார்கள். ஆதாரத்தோடு நாங்கள் நிரூபிக்கிறோம். ஏன்னா 25 பேரை அடித்தது சார். ஆனால் அவங்க வந்து 15 பேரை தான் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. 5 பேரை தான் உங்கள் மீடியாவிலே காட்டுறாங்க, பாக்கி யாரையும் காட்டவே இல்லை. திருப்பதி தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக 2 பேராசிரியர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
இப்பல்கலைக்கழகத்தில் பயிலும் 1ஆம் ஆண்டு மாணவியை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி பேராசிரியர் ஒருவர் கர்ப்பமாக்கினார். அதை வீடியோ எடுத்து மற்றொரு பேராசிரியர் மிரட்டியுள்ளார். இதனால் இருவர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.